ஹலோ, உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம். த வாய்ஸ் ஆஃப் ஹெசட் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 126 3-6 வரைக்கும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் ப்ராமிஸாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இதை ப்ரேயராக டிக்ளேர் பண்ணுறதுனாலும் டிக்ளேர் பண்ணலாம். பட் நான் இதை வச்சு நான் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஒருவேளை இத்தனை நாள் நீங்கள் கடந்து வந்த பாதை, இந்த 2025 இன்னைக்கு வரைக்கும், கரண்ட் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. பட் நான் உங்களுக்கு அஷ்யூர்டாக ஒன்று சொல்ல முடியும். என்னென்னா, when you gonna finish 2025, it will not be the same. அதே போல் இருக்க போகிறது கிடையாது. நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன நிலைமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 2025 நீங்கள் முடிக்கும் போது நீங்கள் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம மைண்ட் எப்படி தெரியுமா வேலை செய்யுது? நம்ம போகிறோம், ஆண்டவர் வார்த்தையை தராரு, நம்ம தைரியமாக இருக்கிறோம், கேட்குறோம், ஓகேன்றோம். ஆனால் அடுத்த நிமிஷம் நமக்கு ஏதாவது எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான சிச்சுவேஷன்ஸ், நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம், நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நாமளே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாரே, ஆமாம் உண்மைதான், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியலையே, சிச்சுவேஷன் அதை விட பெருசாக நிற்குதே, சிச்சுவேஷன் அதை விட ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கேன், கடன் பிரச்சனை அதை விட அதிகமாக ஆகிட்டுருக்கேன், நான் செழிப்பாக இருப்பேன், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உண்மைதான், ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அதுக்கு எதிர்மறையாக இருக்கே. ஆனால் இதன் மத்தியில், இந்த சூழ்நிலைகள் மத்தியில், இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிற வழி ஆண்டவர் சொல்லிட்டார். ரைட், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு போக போகிறீங்க அப்படின்னு. இவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எகிப்தில் நம்மளை விடுதலை பண்ணின தேவன் இப்போ துரத்துறவங்கிட்ட இருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறான்றதை மறந்துடுறாங்க. நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம மறக்கிறதே அதுதான். என்னென்னா, ஏதோ ஒரு இக்கட்டில் நம்ம எங்கே இருந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த ஸ்டார்டிங்கில் நம்ம இருந்தோம்னு யோசிங்க. எப்பேற்பட்ட நிலைமையில் நம்ம முடங்கி கிடந்தோன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மை எந்த இடத்துல எப்படிப்பட்டவர்களாக எவ்வளோ ஆசீர்வதித்து நம்மளை நிற்க வச்சிருக்கிறார். ஆமாம், என் கூட அப்படியே கையை உயர்த்தி இப்போவே என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்தார். அது செஞ்சிட்டார், அவ்வளோதான், அது செஞ்சிட்டாரு. நான் பார்க்க போகிறேன். சார், உங்கள் சூழ்நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். உங்கள் நிலைமை நீங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தைரியமாக இன்றைக்கி வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். நான் பேசினதை நான் கண்ணாராக பார்க்க போகிறேன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த டிசம்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே, 2026 நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளே, அற்புதத்துக்குள்ளே நீங்களும் உங்கள் குடும்பமும் கடந்து செல்வீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து 4வது வசனம் சொல்கிறாரு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பி அருளும். Restore our captivity, O Lord, as the stream beds in the south are restored by torrents of rain.
ஆண்டவரே, வெள்ளங்கள் அடிக்கும் போது அதை திசை திருப்புறாங்கல்ல, ஒரு மனுஷன் திசை திருப்புறான் தெரியுமா? இப்போது நம்ம ஒரு டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்றாங்கன்னா அது இந்த டைரெக்ஷனில் போகணுன்னு ஒரு திசையை திருப்பி விடுவாங்க. அதே போல் சொல்கிறாங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் என் சிறையிருப்பை திருப்புங்க. சார், இங்கே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இருக்க வேண்டிய நம்பிக்கை, என் ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும், என் ஆண்டவர் என் கையை பிடிச்சி இருக்கிற வரைக்கும் என்னை ஒரு வெள்ளமும், ஒரு பிரச்சனையும், ஒரு பாரமும், ஒரு வருத்தமும் என்னை தொடக்கூட முடியாதுன்றது தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எகிப்தியர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சியை என்னன்னா, சுற்றி இருக்கவன கேட்குறான், அப்பா எகிப்து ராஜா விட்டுட்டானா, பார்வோன் விட்டுட்டானா, எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தால் எப்படி சார் சாத்தியம்னு ஊருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு அந்த நைட்டு வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வெளியே வந்திருப்பாங்க. அப்பா 430 வருஷம் அடிமைத்தனம், ஆண்டவர் என்னை விடுவிச்சிருக்கிறார், நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி. ஆனால் வர 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 செங்கடல் கிட்ட வந்து நிற்கிறாங்க, சொல்கிறாங்க, அங்கே புதைக்கிறதுக்கு இடம் இல்லைனா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செஞ்ச பெரிய விஷயங்களை சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைத்து விடுகிறது. ஆண்டவர் செய்திருக்கிற பெரிய அற்புதங்களை, பெரிய சூப்பர் நேச்சுரல்ஸை இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை மறைச்சி விட்டுறது பாருங்க. ஆனால் இந்த வேளையில் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் சிறையிருப்புகள் திருப்பப்படும். ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே நெகட்டிவாக இருக்கலாம், எல்லாமே நெகட்டிவாக இருக்கலாம், எல்லாமே எதிர்மறையாக இருக்கலாம், உங்கள் கையில் எதுவுமே இல்லை, உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியலன்ற நிலமையில் இருக்கலாம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்ணீரோடு விதைத்திருக்கிற எல்லா விதைகளையும் கம்பீரத்தோடு நீங்கள் அறுப்பீர்கள். சார், இந்த நிமிஷம் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். இந்த செகண்ட் நீங்கள் கடன் பாரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணீர், உங்கள் பாரம் ஆனந்த களிப்பாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து சொல்கிறாரு, அழித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோടെ திரும்ப வருவான். இப்போ இருக்கிற நிலைமையில், இப்போ இருக்கிற சூழ்நிலைமையில், இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு நடுவில் நின்று சொல்லுங்கள், நான் கம்பீரமாக திரும்பி வருவேன். பிசாசே, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாத, நான் விழுந்துட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், கடன் பிரச்சனையில் மாட்டிட்டேன், துயரத்தில் மாட்டிட்டேன், டிப்ரெஷனில் மாட்டிட்டேன், அதெல்லாம் கனவு கூட காணாத. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை விடுவிக்க, என்னை உயர்த்த, என்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறான்ற விசுவாசம். இன்றைக்கி தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். ஒருவேளை இப்போ வரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் தைரியமாக சொல்லுங்கள், செய்தார். அவர் செய்து முடித்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் உங்களுக்காக அப்படியே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வீடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகளை என்ன கஷ்டத்தில், என்ன போராட்டங்கள் மத்தியில், என்ன உடைவுகள் மத்தியில், என்ன வியாதிகள் மத்தியில் கஷ்டப்பட்டு கதறி கொண்டிருக்கிறார்களோ, ஒரு உதவியின் கரத்தை தேடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த வேளையில் தானே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்கிற வார்த்தையை பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோட, ஆண்டவரே, சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன் இந்த வேளையில் தானே ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள் மேலும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை அளவில்லாமல் இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 25 இதுவரைக்கும் ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த 2025 அவங்க முடிக்கும் பொழுது ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஆண்டவரே, ஒரு
சந்தோஷத்தின் சாட்சிகளை பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன பலவீனத்தோடு இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனையோடு இருந்தாலும், என்ன போராட்டங்களோடு இருந்தாலும், இந்த வேளையில் தானே, இந்த நொடியில் தானே ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக ஆண்டவரே விடுதலை, ஒரு தெய்வீக ஐஸ்வர்யம் பிள்ளைகளை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். பிள்ளைகள் மேலே நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தைரியமாக இருங்க. என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் இப்போ தைரியமாக சொல்லுங்கள், the Lord has done great things. அவர் எனக்காக செஞ்சிட்டார், அவர் செய்தார். அந்த சாட்சியை நீங்கள் இந்த 26க்குள்ளே என்டர் ஆகும்போது உங்கள் கையெழுத்து இதை சொல்லி முடிக்கும், the Lord has done great things for me. God bless you.